நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 341வது வீடியோ. இந்த வீடியோவில் அக்ஷர சக்தி பீடத்தினுடைய 39வது பீடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாவில் வந்து 3வது பா, அது 3 போடல, அதில் நான் 3வது பா அது. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, தனலாபம் அருளும் திரிபுர பைரவி. நிறைய பேர் கேட்குறா, பணம் வேணும்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணியே கேட்குறா. அதுக்கு எதாவது சொல்லுங்கள் சாமின்ட்டு. தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஏர்ன் மணி, அதாவது இது வேணும், இல்லை லக்ஷ்மி நடமாட்டம் வேணும்னா திரிபுர பைரவியை உபாசிக்கணும்னு சொல்லியிருக்கு. இதில் டு ஸ்டார்ட் வித்து. ஸோ அவளுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். திரிபுர பைரவின்ற ரூபம் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், பாலாம்பிகை ஆட்டம் தான். பாலாம்பிகை எப்படி இருக்கா? மேற்கையில் அக்ஷமாலையும் புஸ்தகம் வச்சுருக்கா, முன்கையில் வராபையாக இருக்குது. ஆக்சுவலாக திரிபுர பைரவி எப்படி இருக்குன்னா, சின்முத்திரை வச்சுருக்கோம். ஒரு கையில் வராபைக்கு பதில் அபயத்தில் சின்முத்திரையும் இந்த இது வரமும் இருக்கும், மேல் கையில் அக்ஷமாலையும் புஸ்தகமாக இருக்கும். இதுதான், இதே மாதிரி தான் இப்போ. அப்போ 30 வயசு பெண்ணு, இவ 9 வயசு குழந்தை. இதுதான் வித்தியாசம். ரெண்டுமே தாமரை மலரில் உட்காந்துருக்கா. இது நீலோத்பலம், தாமரை மலரில் உட்காந்துருக்கா. ஆனால் திரிபுர பைரவி சொல்லும்போது பார்க்குறதுக்கு அழகாக்கா, தவிர அந்த இதுவாக ஆக்ரோஷமான சக்தியில் வந்துடுவா. தசமாதியால் தூமவதி, அப்புறம் சின்னமஸ்தா, திரிபுர பைரவி, காளி, தாரா, இந்த 4 வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமான சக்திகள். இப்போ புவனேஸ்வரி, மாதங்கி, கமலாத்மிகா, இந்த திரிபுர சுந்தரி, இவாளெல்லாம் வந்து என்ன சொல்ல சாத்மீகமான ரூபங்கள். ரெண்டும் கலந்து தான் இந்த சமகாவித்யா. ஸோ கமிங் டு திஸ், சமஸ்கிருதத்தில் பா என்ற 23வது மெய்யெழுத்து. இதற்குரிய அம்பிகையின் திருநாமம் பந்தினி தேவி அல்லது சிஷ்யாமலா தேவி சொல்லிருக்கு. சிஷ்யாமலா, ஷியாமலா வேற, சிஷ்யாமலா வேற. சித்த சாபர தந்திர ஸ்லோகத்தின் மூலம் இவள் ரூப லாவண்யம் நமக்கு புலப்படுகிறது. சிஷ்யாமலா பப்ரூவர்ணா சும்ஹாரூடா பரூபிணி தத்தே கிரமேண் தசபி கரை பூர்வ பதாயுதாந்த். மகாராஷ்டிர தேவி 5 முகங்கள். நம்ம முன்னாடி பார்த்தோம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி 5 முகங்களோட. இவள் வந்து பழுப்பு நிறத்தை வண்ணமேறி கொண்டவள், 10 கரங்கள் உடையவள். இவளது வலக்கரங்களை முறையே அபயமுத்திரம் இருக்குது. இந்த வலக்கரத்தில் கிளி இருக்குது, வாள் இருக்குது, அம்பு இருக்குது, சோளம் இருக்குது. இடக்கரத்தில் மான் இருக்குது, கேடயம் இருக்குது, பாசம் இருக்குது, டமருகம் இருக்குது. வலக்கால மடிச்சுட்டு இடக்கால தொங்க விட்டுட்டு சிம்ம வாகனத்தில் கேன் போட்டிருக்கு. ஸோ கே வரானனே வைணவத்தில் பூதரன் என்றும் சைவத்தில் தசகண்டன் என்றும் பகாரதேவி அழைக்கப்படுகிறாள் என்பதை பகாரோ பூதர் சைவ தசகண்டோ வரானனே என்ற மந்திராபிதான ஸ்லோகம் கூறுகிறது. பகார ரூபணி சைவத்தில் சகலண்டனாகவும் வைணவத்தில் பூதராகவும் சாக்தத்தில் அபயகலையாகவும் நம் சரீரத்தில் முதுகாக இந்திரனாக போற்றப்படுகிறாள். ஸோ இந்த முதுகுன்னு சொல்லும்போது தண்டுவடமும் மெயினாக கனெக்டட். அது நதீசியோட தண்டுவடத்துலேருந்து தான் இந்திரனுக்கு வந்து வஜ்ர தயாரிக்கிறார். ஸோ சகலண்டோ, இது மாத்ருகா நிகண்ட ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, சகலண்டோ பூதரச்சாபாய பிருஷ்டம் கதஸ்ததா சுரசி வஜ்ர முஷ்டிச்ச பகாரோ பாதிமோ பிவீச. பகாரம் உதித்த இங்கு தான் தாட்சாயினி வலது பிருஷ்ணின்னா வந்து குதிகால் விழுந்தது என்றும் சஷ்டீசம் என்றும் எனப்படும். இந்த மகாசக்தி பீடத்தின் தெற்கு திக்கில் தேவியின் பாதுகை விழுந்தது. அது உபபீடமாக கருதப்படுகிறது. அது மேருதந்திரம் சொல்கிறது அப்படின்னு. ஷட்பீசம், ஷஷ்டி மாயாபுரம் என்றெல்லாம் மேருதந்திரம் கூறுகிறது. இந்த மகாசக்தி பீடத்தின் இருப்பிடத்தை கண்டறிய முடியவில்லை. பல்வேறு நூல்களை ஆராய்ந்தாலும் சுதர்சன சக்கரத்தால் துண்டிக்கப்பட்ட தாட்சாயினி வலது குதிகால் பற்றி விவரமே தெரியல. அன்னையின் வலது காலை பொறுத்த மட்டில் 32வது பீடமான பாட்னாவில் வலது கால், 34 பீடமான திரிபுராவில் வலது முழங்கால், 36வது பீடமான குருக்ஷேத்திரத்தில் வலது கணுக்கால் வந்தன்னு சொல்கிறான். வலக்கட்டை விரலை பற்றி விவரம் மட்டும் இந்த
அந்த அங்கத்தில் எஞ்சி இருக்கிறது. இந்த அங்கத்தின் விவரம் வேதம் என்று பல நூல்களை சொல்றதுக்கு. இந்த புனித அங்கம் விழுந்த தளத்தையே 39 தலமாக, அதாவது வலது கட்டை விரல் மகாசக்தி பீடமாக ஏற்று விவரங்களை பார்ப்போம். இந்த மகாசக்தி பீடத்தை கரோதயா, யுகாத்தியா என்றெல்லாம் அழைப்பர். இந்த பீடேஸ்வரி திருநாமம் பூததாத்ரி. மக்கள் அவளை காளி என்று அழைக்கின்றனர். ஆனால் கருவறையில் காட்சியளிக்கும் உருவத்தை தரிசித்தால் அவள் திரிபுர பைரவி என்ற முடிவுக்கு வருவோம். க்ஷேரகண்டர் அது பைரவர், க்ஷேத்திரபாலகர். தசமகா வித்தியை பற்றி விவரம் 37 அத்தியாயத்தில் வெளிவந்துள்ளது. இந்த தசமகா வித்திகளில் 5ஆவதான வித்தியே திரிபுர பைரவி. ஸோ இந்த பைரவி தான் திரிபுர பைரவி என்று அழைக்கப்படுகிறாள். புவனேஸ்வரி பைரவி, கமலேஸ்வர பைரவி, காமேஸ்வர பைரவி, கௌலேஷ பைரவி, சைதன்ய பைரவி, ஷட்கூடா பைரவி, பய வித்வம்சினி பைரவி, நவகூடா பாலா பைரவி, அன்னபூர்ணா பைரவி, திரிபுர பைரவி என்று 10 ரூபங்களாக இவளையே 10ஆக பிரிக்கிறார். இந்த ரூபங்களை ஆராதிக்கும் வரை தந்திரசாரம், சாரதா தலகம், மேரு தந்திரம், புரஷார்ணவம் முதலிய நூல்களை விவரிக்கப்பட்டுள்ளன. இதில் இறுதியாக கூறப்பட்ட திரிபுர பைரவியே நாம் இப்போ தரிசிக்கும் தேவியாகும். பைரவி என்றால் அச்சம், அதாவது நமக்கு மனசில் பயத்தை கொடுக்கக்கூடியது, அச்சம் கூட்டி உள்ள அர்த்தம். ஆனால் இந்த அம்பிகை ஆழ்நிலை தவம் செய்பவள். தவம் என்றால் தகிப்பு, அதாவது லலிதா சகஸ்ரநாமத்தை நம்ம சொன்னால் கூட சரி, தொடர்ந்து சொல்லும்போது உடம்பு உஷ்ணமாயிடும். 20 மினிட்ஸ். அப்போ தான் கடைசியில் சொல்லுவா லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல முடியும். ஸ்ரீதேளே ஜெகன்மாதா, ஸ்ரீதேளே ஜெயத்பிதா, ஸ்ரீதேளே ஜெகத்ராதி, ஸ்ரீதளாய நமோ நமக. அது சொல்லுவா 3 தடவை. என்ன உடம்பு உஷ்ணம் தனியுன்றதுக்காக. ஸ்ரீதளனா கூல்னஸ். சிந்தனையை உருவப்படுத்தியதே தபம். இது அக்னிமயமானது. ஒரு தீவிரமான தபம் செய்யும் போது இயற்கையாக உடல் தகிக்கும். ஏனெனில் அவர் உச்சாரணம் செய்யும் மூலமந்திரத்தின் வீரியம் அவர் உடலை கனலாக்குகிறது. திரிபுர பைரவியின் அம்சம் அம்மனின் அருந்தவமும் அக்னிமயமாக ஆகுகிறது, நமக்கு அச்சமூட்டுகிறது. ஆனால் அவள் ஞானாக்னி, அவள் அருள் பெற்றால் கிட்டாது எதுவும் இல்லை. மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரத்தினுடைய ரூபந்தான் அவள். நரசிம்ம அவதாரத்துக்கு சக்தியாவது திரிபுர பைரவி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கா. அவளை பற்றி என்னென்ன பலன்கள் புராணங்களில் சொல்ல பார்க்கலாம். நம்பர் 1, 3 மணிப்புள்ள இடையே கொண்டவள், சிவப்பு பட்டாடையை விரும்பி அணிபவள், பருத்து நிமிர்ந்த மார்புகளின் மேல் ரத்தம் வடியும் முண்டங்களான மாலையை அணிந்தவள். இந்த முண்ட மாலாதரா, அது 51 எழுத்துக்கள் 51 முண்டமாக காமிச்சிருக்கா. சதுர்புஜங்கள் கொண்ட மேல் இருக்கரங்களில் அபயவரத முத்திரைகளும் கீழ் இருக்கரங்களில் ருத்ராட்ச மாலையும் புஸ்தகம் காணப்படுகின்றன. நம்பர் 2, 1000 உதயசூரியனின் ஒளி கொண்டவள், சந்திரபிம்பம் என்ற அழகிய முகத்தில் மொழிலும் முக்கண்கள் அருளின் மழையை பொழிகின்றன. 3, புத்தகம், ருத்ராட்ச மாலை, கபாலம், சின்முத்திரை, இது ஒரு வேற வடிவம், அந்த மாதிரி காமிக்கிறார். முத்தாலான பல அதிகாரங்களை அணிஞ்சிருக்கா. முத்து தான் மெயின் அவளுக்கு. 4, பாசம், அங்குஷம், கபாலம், கரும்பு, மாதுளம்பழம், பில்பம், வில் ஆகியவற்றை 6 கரங்களை ஏந்தி செந்நிற மரங்களை சூடியுள்ள திரிபுர பைரவி கற்பக விருட்சத்தின் அடியில் அமர்ந்துள்ளார். இவளுக்கு விழிகள் கருவிழிகள். பக்தர்களை காக்கும் பொருட்டு எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணை சுழற்சிட்டே இருக்கலாம், பக்தர்களை எதிரிகள் நெருங்காமல். 5, 1000 உதயசூரியர்களின் ஒளி கொண்டு விளங்குவும் ஜொலிப்பவள். இந்த தேவியின் பட்டாடையந்திர சிவப்பு. ஜபமாலை, புத்தகம், அபயம், வரம் இவளை தங்கமயமான திருக்கரங்கள் தாங்க இந்த அம்பிகை தாமரை திருமுகத்தோடு திரிநேத்திரியாக விளங்குகின்றாள். இவ்வாறு புராணங்கள் புகழும் திரிபுர பைரவியை நியமத்துடன் காலம் தவறாமல் பூஜிப்பவர்கள் 3 உலகங்களை போற்றி வாழ்வர். ஸோ இவளுக்கு கவிதைகள்லாம் ஈஸியாக வரும், எல்லாத்துலேயும் ஜெயிப்பா அப்படிலாம் சொல்லப்படுறது. அம்மனின் புகழ்பாடு லலிதா சகஸ்ரநாமத்தில் இவளை பற்றி 2 நாமாக்கள் வருது. என்னென்ன, மூலாதாரக்கல் இல்லையா, அதில் வந்து 99 நாமம், அதாவது மூலாதாரத்துக்கு முக்கியமாக இருப்பிடத்தை உடையவள். அடுத்து வன்னி மண்டல வாசினி. வன்னி மண்டலம் வன்னி மரம் இல்லை, அக்னி. வன்னினால் அக்னி, அக்னி மண்டலத்தில் இருக்காகும். அது 2மே இவ்வளோ ரெஃபர் பண்ணுறது சொல்லப்படுறது. இந்த கிரியாசக்திக்கு அதிபதியாக விளங்குபவள் திரிபுர பைரவி. சாதகம் தமம் செய்யும் போது
அவன் உடல் முழுவதும் திரிபுர பைரவியின் சக்தி பரவி அவன் தேகம் நெருப்பு போல் தகிக்கும். இந்த தேவி நெருப்பின் செந்நிறம் கொண்டவள் என்று ஒரு கூற்று. இவள் துர்கை என்று பெயர் பெறுகிறாள். இவ்வளவு பெருமை கொண்ட திரிபுர பைரவி கோவில் கொண்ட திருத்தலமே 39 சக்தி பீடமாக இருக்கு. அதை கரோதயான்னு சொல்லியிருக்க. யுகாத்தியான்னு இன்னொரு பேர் இருக்கு. இதன் வங்காள மாநிலத்தில் அமைந்திருப்பது விந்தையே. 2 பீடேஸ்வரர் திருநாமம் அபூர்வமாக ஒன்றாக அமைந்துள்ளது. இவளை பூததாத்திரி என்றும் கரோதியா யுகாத்தியா என்றும் அந்த பீடத்தையும் 16வது சக்தி பீடத்தில் பார்த்துருக்கோம். இப்போ நாம் தந்துக்கு சக்தி பீடத்தையே யுகாத்தியா என்று கூறுகிறார்கள். இந்த பீடம் மேற்கு வங்கத்தில் மாவட்ட தலைநகர் விளங்கும் பர்த்வான் அப்படின்ற மாவட்ட நகருக்கு வெளியே 35 கிலோமீட்டர் தூரத்தில் கீழ் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கிராமம் ஷீர்கஞ்ச் என்ற பேர். பர்த்வான் கடோபா ரயில் மார்க்கத்தில் இருக்கும் நிகம் என்ற ரயிலத்தை இறங்கி 3.5 கிலோமீட்டர் இருந்தால் கீழ் கிராமத்தை அடையலாம். பூததாத்திரி என்று காளி மந்திர்னு அழைக்கப்படும் இந்த கோவிலில் இவர் இருக்கார். இந்த கோவில் சின்னது தான், இதெல்லாம் கீர்த்தி ரொம்ப பேசிட்டு இருக்கார். பூததாத்திரி அம்மன் திரிபுர பைரவி ரூபத்தில் இங்கு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். அணுகியுள்ள இன்னல்களை உடனுக்குடன் போக்கும் கண்கண்ட தெய்வம். இவளுடைய நம்பிக்கை இங்கே இருக்கிற வாழ்க்கையில் நம்பிக்கை. இந்த தேவியை தவறாமல் ஆராதித்து வந்தால் பீடாகாரமும் தனலாபமும் சகல சம்பத்தும் கிட்டுன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் திரிபுர பைரவி வணங்கின தனதா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லப்படுறது. திரிபுர பைரவி தேவி 1000 உதய சூரியங்களையும் ஒளிகொண்டவள். முகத்தாமரை புன்சிரிப்பும் 3 கண்களும் உடையவள். சிவப்பு வண்ண மேலாடை, கபால மாலை, ரத்ன கிரீடம், சந்திரகலை தைத்தவள். கைகளில் ஜபமாலையும் புஸ்தகமும் மராபையும் முத்திரை கொண்டவள். இந்த பூததாத்திரி அம்மனோடது. ஆனால் இங்கே அம்பாஜி கோவிலில் 5 முகங்கள் 10 கரங்களோடு சொல்லியிருக்கு. எவ்வளோ பூததாத்திரி அம்மன் சன்னதியில் மேற்சொன்ன பொருள் கொண்ட தியான ஸ்லோகத்தை நம்ம சொல்லி வழங்கலான்னு போட்டிருக்காரு. யார் ஜல்பூர் நகர சர்மா. இங்கே இருக்கிற அம்மன் பேர் என்ன? சிச்சாமலா தேவி. இது அம்பாஜி கோவில் இருக்குது. இதை சொல்லி இந்த 341வது வீடியோவை நான் நிறைய செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.